ஹாய் மக்களே, வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் ஜெயநகர் ஷாப்பிங். இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என் ஃப்ரெண்டோட காமிக்க மாட்டேன், என்னோட மட்டும் காமிக்கிறேன். பட் மொத்தமா ஸோ இது ஃபுல்லா நான் எனக்காக வாங்கின பொருட்கள். மோஸ்ட்லி இதுல குர்த்தீஸ், அப்புறம் ஒரு ஃபுட்வேர் இதுதான் இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ரூம்மேட் வாங்கின இந்த ஒரு டப்பா ஹேண்ட்பேக், டப்பா ஸ்லிங். This is such a cute. இங்க பாருங்க. கியூட்ல. இது எவ்வளவு வாங்கணும்? 300 rupees. ஸோ இது வந்து இது இந்த பழைய ஸ்கூல் பேக்ல எல்லாம் இருக்கிற டைப்ல இருக்கும். லைக் நம்ம இப்படி திருப்பிட்டு ஓபன் பண்ற மாதிரி. அண்ட் இந்த டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப்பும் இருக்கு. எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவளோட திங்ஸ்ல இருந்து நான் இதை எடுத்து உங்களுக்கு வேண்டி காமிக்கிறேன். நீங்களும் ஜெயநகர் போறீங்கன்னா இது கிடைக்குதான்னு பாருங்க. நிஜமா சொல்லணும்னா எனக்கு எந்த ஃப்ளோர்ல என்ன வாங்கணும், எந்த ஃப்ளோர்ல எந்த கடை இருக்குன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நாங்கள் விசிட் பண்ணோம். இடையில மழை வேற வந்துருச்சு, கொஞ்ச நேரம் ஒதுக்கி நின்ட்டோம் மழைக்கெல்லாம். ஸோ நீங்க போறீங்கன்னா இன்னொரு விஷயம், காலையிலேயே போயிருங்க. ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே செம்ம ரஷ் ஆகுது. மழை வேற வர்றதுனால கூட்டம் பயங்கரமாயிருது, எதுவுமே வாங்க முடியறதில்ல. நாங்கள் லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொடக்டிவாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே. அதுக்கப்புறம் மேக்னா பிரியாணி மோகம் அதிகமாகி மேக்னா பிரியாணி சாப்பிட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் பெருசாக ஷாப்பிங் பண்ண முடியல, ரஷ் அதிகமாயிடுச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பேக். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த ஸ்லீப் ப்ரா வாங்கினேன். இந்த ரெண்டுமே வந்து லைட்லி பேடட் அண்ட் ஹூக் இருக்காது, தூங்குறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பீஸ் வந்து 250 rupees. ஸோ நான் 2 பீஸ் வாங்கி எனக்கு தெரிஞ்ச பார்கெனிங்ல வந்து 450 பே பண்ணேன். இது வின் அண்ட் வின் தான். ஏன்னா பார்கெனிங்ல நான் ரொம்ப பெஸ்ட்டு, என் கூட வந்து அதை விட பெஸ்ட்டு. கேட்குற ப்ரைஸ் நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுறோம். நான் இத்தனைக்கும் 2-3 கடையிலலாம் அண்ணா எங்களுக்கு பார்கெனிங் பண்ண தெரியாது, நீங்களா ஏதாவது பார்த்து போட்டு குறைச்சி கொடுங்கன்னு கேட்டுலாம் வாங்கியிருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோ. நீங்கள் பார்கெயின் பண்ணுவீங்கன்னா செம்ம பிளேஸ் ஜெயாநகர் 4th block, go and visit. And I'll show you what other things I bought. ஸோ இந்த டாப்பு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாமே நான் வியர் பண்ணிட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன், இப்போதைக்கு நான் கலைக்க மனசு இல்லை. ஸோ இது வந்து 350 சொல்லி அவங்களா டிஸ்கவுண்ட் பண்ணி 300 கொடுத்தாங்க. அதுக்கு மேலே குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஃபுல் டாப்பு, ஃபுல் லென்த் இந்த மாதிரி. இது நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். பட் பிரச்சனை என்னன்னா எனக்கு இதில் நான் யூஸ் பண்ணுற சைஸ் விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா பெருசாக தான் வாங்கியிருக்கேன், அதுதான் இருந்துச்சு. சரி ஒருவேளை தண்ணியில் போட்டால் சுருங்குமான்னு தெரியல. ஸோ ஐ பாட் திஸ். நெக்ஸ்ட் இந்த கியூட் ஷார்ட் டாப்ஸ். இது 250 rupees. 240 பே பண்ணேன், 10 ரூபாய் தான் கம்மி பண்ணாங்க 2 பேருக்கும் சேர்த்து. நானும் வாங்கியிருக்கேன், என் ஃப்ரெண்டும் வாங்கியிருக்கா. ஸோ இந்த டாப்பு. நெக்ஸ்ட் இதுதான் நாங்கள் போனதும் ஃபர்ஸ்ட் பார்த்த கடை. இந்த ஷார்ட் குர்த்தியும் 250 rupees. இது வந்து இந்த ஸ்டைலில் இருக்கும், லைக் நம்ம இப்படி டைப் பண்ணிக்கிற மாதிரி. இந்த கலர் என்கிட்ட பெருசாக இல்லைங்கிறதுனால இந்த ஐ சோஸ். கொஞ்சம் பெருசு தான், பட் தண்ணியில் போட்டால் எல்லாமே சுருங்கும், அதனால. ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் காட்டன் பார்த்து சூஸ் பண்ணோம். அண்ட் மறுபடியும் ஒரு டாப். இது எவ்வளோன்னு வாங்கணும்? 350. 700, 650. ஓகே, which means 325. ஸோ இந்த டாப்பு 350 சொன்னாங்க. இதுவுமே காட்டன். 2 பீஸ் வாங்குறோம்னு சொல்லி 50 டிஸ்கவுண்ட் வாங்கினோம். ஸோ ஈச் 325. இதே டிசைன்ல என் ஃப்ரெண்ட் வேற கலர் வாங்கியிருக்கா. அண்ட் இந்த வாக்கிங் ஷூஸ். இது ஆக்சுவலாக 550 சொன்னாங்க. அவர்கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து 450க்கு வாங்கினேன். லாஸ்ட் ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காட் செட்டு. இவன் வந்து டிஸ்கவுண்டே பண்ண மாட்டேன்ட்டான், அதுதான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தான் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தா நாங்களும் பார்கெயின் பண்ணி வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. பட் இந்த கலர் என்கிட்ட இல்லாததுனால ஐ பாட் திஸ் ஃபார் 650 rupees. இது வந்து காட் செட். ஆக்சுவலாக எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து பெரிய பிரச்சனைனா டி நகர் மாதிரி நமக்கு ட்ரையல் ரூம் எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தானே.
அதனால சப்போஸ் வாங்கிட்டு பத்தாம போயிடுச்சுன்னா வம்பு இல்லை. இது பெருசா இருந்துச்சுன்னா கூட நம்ம கொஞ்சம் அடிச்சுக்கலாம். ஸோ எஸ், ஹியர் இட் இஸ். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். நாளைக்கு நாங்கள் மறுபடியும் போனாலும் போவோம். என் இன்னொரு ஃப்ரெண்டை வேற விட்டுட்டு போயிட்டோம். அவங்கள கூட்டிட்டு போகிற பிளான்ல இருக்கோம். ஸோ அப்போ ஏதாவது நான் வாங்கினேன்னா அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பெலந்தூர்ல இருந்து டுவோர்ட்ஸ் எங்ககிட்ட கேட்காதீங்க. நோ 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 ஆக்சுவலா இது ஒரு ஃபன்னி மேட்ரு. என்னன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி நம்பவே கூடாதுங்க வாழ்க்கையில. சாட் ஜிபிடி பேச்சை கேட்டு அங்க போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னோம். அவன் அடிச்சு சொன்னான், சத்தியம் பண்ணி சொன்னான், இந்த பஸ் ஸ்டாப்ல தான் நீ நிக்கணும், டுவோர்ட்ஸ் நம்ம ஆஃபீஸ் போகிற வழியில டுவோர்ட்ஸ் மார்த்தஹள்ளி தான் காமிச்சிச்சு. நாங்களும் அந்த மாதிரி போய் நின்ட்டோம். பெலந்தூர்ல இருந்து நின்னா கூட பரவாயில்லைங்க, அங்க பஸ்ஸும் ஏறிட்டோம். ஏறிட்டு நல்ல வேலை அவர் போலீஸா இல்ல கண்டக்டரா ஒன்னும் தெரியல, அவர் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்து இருந்தாரு. அப்படியா, ஓகே, இந்த யூனிஃபார்ம் கன்ஃபியூஷனுங்க. அப்புறம் அவர்கிட்ட நாங்க வந்து 2 ஜெயா நகரா அது இதை போகாது, ஆப்போசிட் போனாரு அவர் கன்னடத்துல. அப்புறம் மறுபடியும் நாங்க இறங்கி அந்த ஃபுட் பிரிட்ஜ் மேல ஏறி ஆப்போசிட்ல போய் நின்னோம். இந்த சாட் ஜிபிடினால நாங்க அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். பெலந்தூர்ல இருந்து டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக் சிட்டி போற வழியில தான் நீங்க வந்து பஸ்ஸுக்கு ஏறணும். நீங்க வந்து கொஞ்சம் ரிச்சா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆட்டோ போட்டு போயிருங்க. நாங்க பஸ்ஸுக்கு நின்று அசிங்கப்பட்டோம், பரவாயில்ல, இட்ஸ் லேர்னிங். திருப்பி வரும்போது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஜெயா நகர்ல வந்துட்டு ஏதோ ஒன் வே மாதிரி இருக்கு போல. ரிட்டர்ன் பஸ் வந்து வேற ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் போய் ஏற சொன்னாங்க. நாங்க அது வரைக்கும் நடந்து போனோம். அதுக்கப்புறம் திரும்பி வேற ஒரு ரூட் சொன்னாங்க, அங்க போனோம். எதுவுமே எங்களுக்கு வந்து பஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்ச எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனால இதுக்கு மேல பாடி தாங்காதுன்னு ஆட்டோ போட்டு வந்துட்டோம். உங்களுக்கு யாருக்காவது வந்து அந்த ஜெயா நகர்ல இருந்து பெலந்தூர் வர்றதுக்கான பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பை பாய்.